பார்க்க போகிறோன்னா சக்ஸசிவ் டிஃபரன்சியேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா y ஈக்குவல் டு e பவர் x. அதை வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை வந்து நம்ம எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு e பவர் x sin 2x. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ வந்து என்னென்னா dy by dx, எக்ஸை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு e பவர் எக்ஸை வச்சுட்டு இது வந்து யூனோ, இந்த டேர்மை வந்து நம்ம யூனோ, இந்த டேர்மை வீனோ எடுத்துக்கிறோம். ஸோ யூ வச்சுட்டு வியை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது காஸ் 2x இன்ட்டு 2ன்னு வருது. இந்த 2 எதனால ஃபஸ்ட்டு இந்த சைன் 2xை பண்ணும்போது காஸ் 2xன்னு வரும். அப்புறம் இந்த 2xை பண்ணும்போது நம்மளுக்கு 2ன்னு வரும். ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுறோன்னா சைன் 2xை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த இ பவர் எக்ஸை பண்ணும்போது இ பவர் எக்ஸ் அப்படியே தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன ஃபைனல் ஆன்சர் வரும்னா 2 இ பவர் எக்ஸ் காஸ் 2x ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் 2x அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டாவது வாட்டி நம்ம பண்ண போகிறோம். பண்ணும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. இல்லை ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 2வை நம்ம வெளியில் தனியாக வச்சுருவோம். இப்போது இ பவர் எக்ஸை வச்சுட்டு காசை பண்ணும்போது மைனஸ் சைன் 2xன்னு கிடைக்கும். இந்த 2xை பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த காஸ் 2xை வச்சுட்டு இந்த இ பவர் எக்ஸை பண்ணும்போது என்ன ஆகும்னா இ பவர் எக்ஸ் அப்படியே தான் நம்மளுக்கு வரும். ப்ளஸ் இந்த டேர்மை பண்ணுறோம். யூவி மெத்தட் தான் எல்லாமே பண்ணிட்டு வரும். இ பவர் எக்ஸை வச்சுட்டு சைனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ் 2xன்னு வருது. அந்த 2xை பண்ணும்போது 2 ப்ளஸ் சைன் 2xை வச்சுட்டு இ பவர் எக்ஸை பண்ணால் அப்படியே தான் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2வை உள்ள எல்லாத்துலேயும் அந்த வேல்யூஸோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா 2, இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2 இந்த 2 பண்ணும்போது 4 ஆகிடுது. 4 இ பவர் எக்ஸ் மைனஸ் வருது sin 2x ப்ளஸ் இந்த 2வை இங்கே பண்ணும்போது 2 e பவர் x cos 2x ப்ளஸ் இந்த டேர்ம் என்ன ஆகுனா 2 e பவர் x cos 2x ப்ளஸ் e பவர் x sin 2x அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கே காஸ் 2x இங்கே இருக்க காஸ் 2xையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 4 ஆயிடுமா? ஸோ 4 இ பவர் எக்ஸ் காஸ் 2x மைனஸ் போடுறோம். ஏன்னா இந்த 4 மைனஸ் 4ம் இங்கே வந்து டேர்மில் 1 இருக்குது அர்த்தம், சேம் டேர்ம்ஸில். ஸோ ஆட் பண்ணும்போது -4 + 1 ஆகும் -3 இ பவர் எக்ஸ் சைன் 2xன்னு கிடைக்குது. இதில் நம்ம இ பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்தோம்னா 4 cos 2x minus 3 sin 2x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. சம்மோட் இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மு. y ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்கா. இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 டைம்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து dy பை dx ஈக்குவல் டு, இது என்னவா எடுத்துக்க போகிறோன்னா இந்த டேர்மை வந்து நம்ம யூவாகவும் இந்த டேர்மை வந்து நம்ம வியாகவும் எடுத்துக்க போகிறோம். u பை v ஃபார்மேட்டில் இருக்கனால அதோட ஃபார்மில் வந்து u பை v d ஆஃப் u பை v ஈக்குவல் டு v du மைனஸ் u dv டிவைட் பை v ஸ்கொயர். இதான் இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து v வேல்யூ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ். இப்போது du இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். லாக் எக்ஸை பண்ணால் 1 பை எக்ஸ் மைனஸ் யூவோட வேல்யூ என்ன? லாக் எக்ஸ் dvனா எக்ஸ், வியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் எக்ஸை பண்ண என்ன வரும்? 1. ஸோ டிவைடட் பை v ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி யூவி மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு 1 மைனஸ் லாக் எக்ஸை பண்ணால் 1 பண்ணால் 0,
log x பண்ணால் 1/x ஓகேங்களா மைனஸ் யூவை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும் 1 மைனஸ் log x அப்படியே வச்சுட்டு v பண்ணும்போது என்ன ஆகும் 2xன்னு ஆகும் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4ன்னு ஆகிடுது ஸோ இந்த டேர்ம் வந்து என்ன ஆகும் ஸ்டெப்பில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் இந்த -1/x இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே வரும் இந்த 1 × 2x என்ன ஆகும் 2x அதே மாதிரி மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 2x log x அப்படின்னு கிடைக்குது நமக்கு ஓகேங்களா டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு -x minus 2x plus 2x log x divided by x power 4ன்னு கிடைக்குது இந்த ஸ்டெப்பில் வந்து மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் -3x plus 2x log x divided by x power 4ன்னு கிடைக்குது இந்த ஸ்டெப்லேருந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம எக்ஸை வந்து காமனாக எடுத்துடுறோம் அப்படி எடுக்கும்போது -3 + 2 log x divided by x power 4ன்னு வரும் அப்போ இந்த எக்ஸும் x power 4ம் கேன்சல் ஆகும்போது 3 ஆகிடுது அப்போ வந்து -3 + 2 log x divided by x cube ஆகிடுது நம்மளுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா